பானு, தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி என்ற கிராமத்தில் தூய விண்ணேற்பு ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இந்த ஆண்டு நடைபெறுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வருகின்ற 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு குழுவினர் ஜல்லிக்கட்டு மேடைகள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மெர்சி ரம்யா, மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி உள்ளிட்டோர் நேற்று ஜல்லிக்கட்டு திடலை ஆய்வு செய்து பல்வேறு விதிமுறைகளை விழாக்குழுவினரிடம் சொல்லி வந்த நிலையில் தற்போது ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்களுக்கான டோக்கன் கொடுக்கும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் 700 காளைகளுக்கும் 300 மாடுபிடி வீரர்களுக்கும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான டோக்கன்கள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பல்வேறு விதிமுறைகளை மாவட்ட நிர்வாகம் சரியாக கவனித்து வருகிறது. இந்த நிலையில் இன்று இந்த டோக்கன் கொடுக்கப்பட்டு வருகிறது. வருகின்ற 6ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. பானு, காமராஜ், இவங்களுக்கு டோக்கன்லாம் இப்போ இன்னைக்கு விநியோகம் பண்றாங்க. என்னென்ன அறிவுறுத்தல்கள் இவர்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு? ஏற்கனவே கொரோனா டெஸ்ட் எடுத்த சான்றிதழ், மருத்துவ சான்றிதழ், மருத்துவ பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு வகையான உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி உள்ள அத்தனை நடைமுறைகளும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கான அந்த அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. பானு, தகவலுக்கு நன்றி காமராஜ்.